பயணிகள் கூட்டத்தால் சந்தை கடையை போல் மாறிய விமான நிலையம். கைகளை தட்டியபடி கோஷங்களை எழுப்பிய பயணிகள். அடுத்தடுத்து ரத்து செய்யப்பட்ட விமானங்களால் அவதியுற்று நின்ற பயணிகள். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோ விமான நிலையத்தில் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய பிரபல நிறுவனத்தின் 200க்கும் மேற்பட்ட விமானங்கள் கடந்த 2 நாட்கள்ல மட்டுமே ரத்து செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுது. இதனால பல மணி நேரங்களா விமான நிலையத்திலேயே பயணிகள் சிக்கி தவிக்கக்கூடிய சூழலும் ஏற்பட்டிருந்திருக்குது. மேலும் அவர்களோட உடைமைகளை பெறுவதிலும் குழப்பம் ஏற்பட்டதாக கூறப்படுது. இதனால பயணிகள் வேறு வழி இல்லாம கோஷம் எழுப்பியபடி போராடும் சூழலும் ஏற்பட்டிருந்திருக்கு. நவம்பர் 1ஆம் தேதியில இருந்து பணி ஓய்வு மற்றும் விதிமுறைகள் அமல்படுத்தப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில விமானிகள் பற்றாக்குறை காரணமா விமானங்கள் ரத்து செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுது. பயணிகளுக்கு ஏற்பட்ட இந்த குழப்பத்திற்கு சம்பந்தப்பட்ட விமான நிறுவனம் வருத்தம் தெரிவித்ததோட விமான கட்டணங்களை திருப்பி செலுத்துவது, பயண தேதியை மாற்றிக் கொடுப்பது உள்ளிட்ட சில திருத்தங்களையும் அவங்களோட தரப்புல இருந்து செய்து கொடுத்திருப்பதாக கூறப்படுது. அடுத்தடுத்த விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால பயணிகளுக்கு இடையே ஏற்பட்ட இந்த குழப்பம் குறித்த வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல வைரலாகிட்டு வருது.